பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 55வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை நாட்களும் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிச்சி அழகாய் கொண்டு வந்தார். நிறைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களையும் நிச்சயம் ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானித்த போது என்னுடைய இருதயத்திலே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை கர்த்தர் வைத்தார். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், எவிலியர், எபீசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்கள் இப்போ சிறுமையான தேசத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு அல்லாத ஒரு இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீங்க, இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் இதுக்கு எதேர்ச்சியாக வந்துட்டீங்க, இது யாரோ ஒருத்தருடைய கஷ்டத்து நிமித்தமாக இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, உங்களை உங்களுடைய சொந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போய் குடி அமர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. கண்டிப்பாக இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருமே ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோம். அந்த பரலோகத்தில் இருக்கிற இடம் தான் நமக்கு நிரந்தரமான இடம். ஆனால் இந்த பூலோகத்தில் நம்ம வசிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இல்லைப்பா, நீ அந்நிய தேசத்தில் இருக்கிற, நீ இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற, நீ இன்னொருத்தருடைய இடத்துல இருக்கிற, ஆனால் நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சொந்தமான ஒரு இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துல உன்னை நான் குடி அமர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நாட்டை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவங்க அதில் குடியிருக்கிறாங்க. அப்போது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா கேட்குறாரு, நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விலாசத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு அட்ரஸை நான் உண்டு பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்க போகிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு சில இதை நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே பணம் இல்லை, எனக்கு இந்த இடத்துல உட்கார்றதுக்கே பணம் இல்லை, நான் போய் எங்கே சொந்தமாக இருப்பேன்? நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். என் ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு விலாசத்தை, ஒரு அட்ரஸை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்காக எதிர்பார்க்கலாம், ஒரு சபை நடத்துவதற்காக ஒரு இடத்தை எதிர்பார்க்கலாம், நீங்கள் வீடை கட்டுகிறதற்காக அந்த காரியத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாய் சிலருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பத்திரத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வருவார். நீங்கள் விலை பேசுகிற அந்த நாள் வரும். கர்த்தர் விலை பேசி நீங்கள் உங்களுடைய கைகளிலே சுதந்திரிக்கிற அந்த நாளை சீக்கிரமாய் கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு விலாசத்தை, அட்ரஸை நான் உண்டு பண்ணுவேன். உங்கள் கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் உண்டாகும், உங்கள் தொழிலுக்கு ஒரு அட்ரஸ் உண்டாகும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அட்ரஸ் உண்டாகும், நீங்கள் குடியிருக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் உண்டாகும். என் தேவன் நினைத்தால் அட்ரஸை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் அட்ரஸே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு விலாசத்தை ஏற்படுத்துகிறாரு, ஒரு அட்ரஸை ஏற்படுத்துகிறார். அவர் தான் யார் அப்படின்னா தாவீது. இந்த தாவீதனுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது இந்த மனுஷன் அட்ரஸ் இல்லாத மனுஷன். நம்பர் 1, முதலாவதாக என்னென்னா, தாவீதுன்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா அலைந்து திரிகிறவன், எங்கேயும் நிரந்தரமே இல்லை. பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்ச நாள், ராஜாவுடைய வீட்டில் கொஞ்ச நாள், வனாந்திரத்தில் கொஞ்ச நாள், சிங்ககிபியில் கொஞ்ச நாள், இப்படியே தாவீதனுடைய வாழ்க்கையிலே அநேக வருஷங்கள் அலைஞ்சிட்டே இருக்கான். எங்கேயுமே நிரந்தரமாக இருக்க வைக்க மாட்டாங்க. 10 நாள் ஒரு இடத்துல இருந்துட முடியாது. ஒரு மாதம் இருந்தாலே பிரச்சனையாயிரும். இருந்தாலே உடனே ராஜாவுக்கு நியூஸ் போகும், அங்கேருந்து துரத்தி விடுவாங்க. எங்கே போனாலும் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க. தாவீது கடந்து வந்த பாதை சின்னதில் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அலைந்து திரிந்தான். நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, அலைந்து திரிகிற உங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் தரப்போகிறாரு. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க இதே தாவீதினுடைய அனுபவத்தில் கடந்து போகலாம். நான் தான் பாஸ் அலைஞ்சிட்டே இருக்கேன், இங்கே அலைகிறேன், அங்கே அலைகிறேன், இங்கே கிடைக்காதா, அங்கே கிடைக்காதா, இங்கே நிலைவரப்பட மாட்டேன்னா, இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், எனக்கு அப்படியே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் எங்கே போய் உட்கார போகிறேன்? என் குடும்பத்தோட உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பிள்ளைகள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு நிரந்தரமான இடத்துல நாங்கள் உட்காரல. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறோம், எல்லாம் அங்கங்கே கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், அலைந்து தெரிகிற உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அட்ரஸை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அட்ரஸே இல்லாத ஒரு மனுஷன் இந்த தாவீது. இவருடைய வாழ்க்கையிலே இவர் சந்தித்த இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, இவனுக்கு தகப்பன் இருக்கிறார்கள், தாய் இருக்கிறார்கள், ஆனால் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு தகப்பனும் தாயும் இல்லை. அந்த சகோதரர்கள் கூட கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கொஞ்சம் ஆடை எங்கள் அப்பாவனுடைய ஆடை எங்கே நீ கொண்டு போய் போட்ட அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது. அப்போது நான் நம்புகிறேன், சுதந்திரம் கொடுக்க வேண்டிய தகப்பனும் தாயுமே அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கல. அப்படின்னா அட்ரஸ் நமக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய தகப்பனும் தாயும். சிலருடைய வாழ்க்கையில் அம்மா அப்பாவால் அந்த அட்ரஸை கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர்களே அலைஞ்சிட்டே இருப்பாங்க, அவர்களுக்கே நிரந்தரமான ஒரு இடம் இருக்காது. என்னுடைய அப்பா இந்த மாதிரி தான் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய சுதந்திரம் எனக்கு இல்லை, ஒரு நிலைவரமான அட்ரஸ் எங்களுக்கு இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சுதந்திரம் கொடுக்குற அளவிற்கு, சொத்து கொடுக்குற அளவிற்கு, இடத்தை கொடுக்குற அளவுக்கு, இதுதான் மகனை நம்முடைய இடம்னு காமிக்கிற அளவுக்கு ஒன்றுமே எங்கிட்ட இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு தாய் கூட கேட்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே. என் தகப்பனார் சொல்லலாம், பாஸ்டர் எங்கள் பிள்ளைய அனாதியாக நாங்கள் விட்டுட்டு போகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே நாங்கள் சேர்த்து வைக்கல, ஒன்று கூட நிரந்தரமாக இல்லை, அவனுக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போகிற மாதிரி போயிடுவோமோ அப்படிலாம் கேட்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் இந்த தாவீதுக்கு இரண்டாவது செய்த பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தர் ரொம்ப அழகாக வாக்கு கொடுக்குறாரு. உனக்கு கானான் தேசத்தை நான் தருவேன்னு சொன்னவர் இந்த தாவீதிற்கு நிரந்தரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் நியமிக்கிறார். தாவீதிற்கென்று கர்த்தர் ஒரு நகரத்தை கர்த்தர் கட்டுகிறார். தாவீதிற்கென்று கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு யாருமே இல்லை, என் பிள்ளைக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, என் பிள்ளை எங்கே போயும் கேட்க முடியாது, எனக்கு 2 சென்ட் இருக்குது, 1 சென்ட் இருக்குது, எங்களுக்கு தாங்கன்னு கேட்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த உலகம் மோசமான உலகமாய் மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் மட்டும் கூட இருக்காரு, கலங்க வேண்டாம். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தர் பேசுகிறார், பிரதர் சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, நிச்சயமா ஆண்டவர் அலைஞ்சு திரிகிற இந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு நிரந்தரத்தை கத்த தருவார், நிரந்தரமான ஒரு முகவரியை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க உடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிழலிடுவதாக அப்பா. நன்றி ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல, நன்றி அப்பா. உனக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை கொண்டு வருவேன். ஊழியக்காரங்க எத்தனை பேர் நிரந்தரமாக இருக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க அந்த ஊழியத்தை நின்று செய்கிறதற்கு அந்த நிரந்தரமான ஒரு இடத்தை தாங்கப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் ஆண்டவரே, ஒரு நிரந்தரமான வீடு கிடைக்காதா, நிரந்தரமான வாகனம் கிடைக்காதா, நான் நிரந்தரம் ஆவேனா, நான் ஒன்றுமே அனுபவிக்காமலே போயிடுவேன் அப்படிலாம் நினைக்கிறவங்க மத்தியில் இப்போ உங்கள் தைரியம் உங்கள் பிள்ளைகளை தேடி வரட்டும் ஏசப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கூட இரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு 2 சர்வீஸ், காலையில் 6 மணிக்கு முதல் சர்வீஸ், 8:30 மணிக்கு 2வது சர்வீஸ். இணைஞ்சு ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவர் கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.